أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்று ஓரளவு வித்தியாசமான ஒரு தலைப்பை பார்க்கின்றோம். சாதாரணமாக திட்டமிடல் என்று சொல்லும் போது நிர்வாக பகுதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனோடு சம்பந்தப்பட்ட அல்லது மனிதனுடைய பௌதீக வாழ்வோடு, அவனுடைய குடும்பம், அவனுடைய பதவி, அவனுடைய எதிர்கால வாழ்வு என்பவற்றோடு சம்பந்தப்படுத்தித்தான் நாங்கள் திட்டமிடலை பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதனை விட வித்தியாசமாக எங்களுக்கு ஒரு அளவு தெரிந்திருந்தாலும் கூட அப்படி நாங்கள் சிந்திக்க பழகாத ஒரு பகுதியை இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முனைக்கிறோம். இதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் வளமையை போன்று நாங்கள் சொல்வதில்லை, விரிவாக சொல்வதற்கு சிரமமானது இந்த நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக. என்றாலும் ஒரு பொதுவான அறிமுகத்தை, அது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் தான் நாங்கள் இந்த தலைப்பை இங்கே எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இதே தலைப்பை நாங்கள் வேறொரு கோணத்திலே செய்தோம். அதாவது எங்களுடைய பௌதீக உலக வாழ்வு, எங்களுடைய எதிர்கால வாழ்வு என்பவற்றோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் இந்த திட்டமிடல் என்ற தலைப்பை செய்தோம். ஆனால் இன்று அப்படி அல்லாமல் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான சிந்தனை போக்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற பின்னணியில் தான் நாங்கள் இந்த தலைப்பை இங்கே செய்தோம். முதலாவது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வாழ்வு பற்றிய இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் என்ன என்பதனை விளங்கிக் கொண்டு, இஸ்லாத்துடைய அடிப்படையான கண்ணோட்டம் என்னது வாழ்வு பற்றிய அந்த கண்ணோட்டத்தின் பின்னணியிலிருந்துதான் நாங்கள் உண்மையில் திட்டமிடலை பார்க்க வேண்டும். சரியான இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்த்தால், பௌதீக உலக வாழ்வோடு மட்டும், ஒரு இன்ஸ்டிடியூஷனை வளர்ப்பதற்காக மட்டும், அல்லது நான் எதிர்காலத்திலே இப்படியான ஒரு பெரிய மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக மட்டும், அல்லது ஒரு பாடசாலையை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக மட்டும், அப்படி மட்டும் திட்டமிட்டால், அதிலே மாத்திரம் எங்களுடைய கவனத்தை குவித்தால், அது ஒரு நல்ல இஸ்லாமிய பார்வையாக மாட்டார். வாழ்வு பற்றி இஸ்லாத்துடைய கருத்து என்னது? அல்குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் இந்த கருத்தை எங்களுக்கு சொல்லும். அந்த கருத்தோடு நாங்கள் ஒன்றி போனால், அந்த கருத்து நன்கு சிந்தனைக்கும் வந்து மனதுக்கும் வந்து அது பற்றி நாங்கள் நன்கு ஒன்றி போனால் கண்டிப்பாக
வாழ்க்கைக்கான திட்டமிடல் பற்றி அப்படித்தான் நாங்கள் சிந்திப்போம். துரதிர்ஷ்டவசமாக குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு வெறுமனே ஓதுகின்ற தொடர்பாக மட்டும் அல்லது எங்களுடைய தொழுகைகளில் கேட்கின்ற தொடர்பாக மட்டும்தான் காணப்படுகின்றது. குர்ஆனோடு இரண்டர கடந்த வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்வு இல்லாதன் காரணமாக இவை இந்த கருத்து எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் வாழ்வு ஒரு சோதனை என்ற கருத்து எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் இந்த வாழ்க்கையை ஒரு சோதனைக்காகத்தான் படைத்திருக்கின்றார் என்பது நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அல்லது நம்பிக்கை கொண்ட ஒரு கருத்து. ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் நல்ல பாதிப்பை கடுமையான ஒரு தாக்கத்தை விளைவிக்கவில்லை. அதற்கான பிரதானமான காரணம் அதனை ஆதாரபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் நாங்கள் விளங்கி இல்லாமை, இரண்டாவது குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு இல்லாததும் அதற்கு மிகவும் முக்கியமான காரணம். எனவே இந்த வகையில் ஒரு முஸ்லிம் வாழ்க்கையை பற்றி என்ன பார்வையை கொண்டிருக்கிறான் என்று நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்கள், எல்லா அதிகமான மக்கி சூறாக்கள், மதீனாவின் பல சூறாக்கள் அந்த கருத்தை சொல்லும். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இந்த கருத்தை, வாழ்வு ஒரு சோதனை என்ற கருத்தை திரும்ப திரும்ப பல்வேறு வார்த்தைகளில் சொல்லும். வித்தியாசமான பல வகையான வார்த்தைகளில் சொல்லும். ஆனால் அவற்றோடு எங்களுடைய பாடசாலைகள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிகள் தொடர்பு படாதன் காரணமாக அந்த கருத்து எங்களுடைய மனதிலே நன்கு ஆழமாக பதியும். இதனால் திட்டமிடல் என்ற சொல் வரும்போது நாங்கள் அதனை பௌதீக உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி, எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்களோடு சம்பந்தப்படுத்தி, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு சிறப்பாக அமைத்துக் கொள்வது என்பதோடு சம்பந்தப்படுத்தி மாத்திரம் நாங்கள் அதனை பார்க்கிறோம். அந்த கருத்து போக்கை ஓரளவுக்காவது மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது இந்த சிந்தனையை ஓரளவாவது எங்களுடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே இந்த தலைப்பை எடுத்திருக்கோம். வாழ்வு ஒரு சோதனை என்று அல் குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் சொல்கிறார். உதாரணமாக இந்த சூரா முல்கின் இந்த வசனம் எங்களுக்கு அதை சொல்கிறது. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. அவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் ஏற்படுகிறார்கள் என்று பரிசோதிப்பதற்காக படைத்தான். அவன் மரணத்தையும் வாழ்வையும் உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக படைத்தான். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனும் மிகுந்த மன்னிப்பு கொடுப்பவனுமாக இருக்கின்றான். இப்படியாக வாழ்க்கையை அமைப்பதற்கு அவனுக்கு சகல சக்திகளும் ஆற்றலும் இருக்கிறது. சோதனை என்ற இந்த வாழ்க்கையிலே அவன் நிறைய விட்டு கொடுக்கிறான், நிறைய மன்னித்து கொடுக்கின்றான். அந்த அமைப்பில் தான் இந்த வாழ்வை சோதனையாக அமைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்றார். இது இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, பல நூற்றுக்கணக்கான வசனங்கள் இந்த கருத்தை திருப்பி 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 சொல்லும். எனவேதான் குர்ஆனோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு பட்டிருந்த சஹாபாக்கள் அல்லது தாபியங்கள், அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், நவீன காலத்தில் வாழக்கூடிய பல அல் குர்ஆனோடு தொடர்பற்ற பல்வேறு அறிஞர்கள், பல சந்தர்ப்பங்களில் இளைஞர்கள் இதனை மிக கடுமையாக உணர்ந்திருப்பார்கள். நல்ல பாதிப்பை அவர்களுக்கு அது கொடுப்பதாக இருக்கும், நல்ல தாக்கத்தை அது கொடுப்பதாக இருக்கும். எனவே அவர்கள் எப்போதும் வாழ்க்கையை பார்க்கும்போது, நான் ஒரு பரீட்சை கூடத்திலே இருக்கிறேன், நான் ஒரு பரீட்சையை எப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறேன், எந்த நேரமும் ஒரு பரீட்சையை நான் எழுதி கொண்டிருக்கிறேன், பரீட்சைக்குரிய கேள்விகள் எனக்கு தெரியும், பதிலும் கூட தெரியும், உண்மையில் பதிலும் கூட தெரியும். ஆனால் அந்த பதில் எழுதுவது அல்ல, நடைமுறைப்படுத்துவது, அதுதான் உண்மையில் மிகவும் சிக்கலான விஷயம். எனவே இந்த மனோநிலை எப்போதும் வாழ்க்கையை ஒரு பரீட்சையாக பார்த்து, அந்த பரீட்சையை நான் எந்த நேரமும் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கின்ற இந்த பார்வையை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மிகவும் ஆதாரபூர்வமாக அல்லது மனிதர்களுக்கு மிகவும் ஆதாரபூர்வமாக மிகவும் பகுத்தறிவு ரீதியாக அல்லாஹ் தஆலா நிறைய சூறாக்களிலே விளக்கியிருக்கின்றார். அதனை சொல்வது இங்கே அதனை எல்லாம் விளங்கப்படுத்துவ நோக்கம் அல்ல. ஒரு முஸ்லிம் இந்த பின்னணியில் தான்
வாழ்க்கையை நோக்குவோம். இரண்டாவது, அதனோடு சேர்த்து ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை வாழ்வை நிரந்தரமான வாழ்வு என்று கருது. இந்த உலகத்தில் மரணிக்கின்ற போது இன்னொரு வாழ்வுக்கு, நிரந்தர வாழ்வுக்கு செல்வதற்கான ஒரு வாயிலாகத்தான் அந்த மரணத்தை அவன் கருது. மரணத்தை பற்றி எல்லோருக்கும் பயம் இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மரணம் என்பது முடிவு அல்ல, நிரந்தரமான வாழ்க்கையின் ஆரம்பம் அல்லது நிரந்தரமான வாழ்க்கையை கடப்பதற்கான, போவதற்கான ஒரு வாயிலாகத்தான் உண்மையில் மரணத்தை ஒரு முஸ்லிம் கருது. எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பிரிவுக்கான சோதனை மட்டும்தான். அந்த சோதனையில் வெற்றி பெற்றாலோ அல்லது தோல்வியுற்றாலோ நிரந்தரமான இன்னொரு வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்ற உண்மையையும் ஒரு முஸ்லிம் மிகவும் ஆழ்ந்து விளங்கியிருக்கிறது. இந்த கருத்தையும் அல் குர்ஆன் நிறைய சூறாக்கள் சொல்கிறது. 1-2 சூறாக்கள் அல்ல, நான் நினைக்கிறேன் குர்ஆன் இருக்கிற முக்காவாசி சூறாக்களுக்கு மேலாக இந்த கருத்தை திருப்பி திருப்பி சொல்கிறது. சூரத்துல் அல் ஃபாத்திஹாவில் சொல்கிறது, சூரத்துல் பக்கராவில் சொல்கிறது, சூரத்து ஆல இம்ரானில் சொல்கிறது, சூரத்துல் நிசாவில் சொல்கிறது. அப்படியே தொடராக சொல்லிக் கொண்டு வந்தால் பல நூற்றுக்கணக்கான வசனங்கள் நூடாக, சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் நூடாக பல 114 சூறாக்களில் மிக அதிகமான சூறாக்களில் மறுமையை பற்றியும் நரகத்தை பற்றியும் சுவர்க்கத்தை பற்றியும் நிரந்தரமான வாழ்க்கையை பற்றியும் குர்ஆன் திருப்பி திருப்பி சொல்வதனை நாங்கள் காண்கிறோம். இங்கு நாங்கள் அந்த நிரந்தரமான வாழ்வு பற்றிய அல் குர்ஆன் சொல்கின்ற ஒரு சூறாவில் வருகின்ற 2 வசனங்களை மட்டும் இங்கே பார்ப்போம். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரிய்ய ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதன் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلك لمن خشي ربه. சூரத்துல் பையினாவில் இந்த 6 அடுத்தது 8வது வசனம் இரண்டு வித்தியாசமான அமைப்பை கொண்ட நிரந்தர வாழ்க்கையை சொல்கின்றன. அஹ்லுல் கிதாபுகளில் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருக்கின்ற நிராகரிப்பாளர்கள், ஏனைய நிராகரிப்பாளர்கள், அவர்கள் அல்லாத ஏனைய நிராகரிப்பாளர்கள், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக வாழ்வார்கள். நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா, நரக நெருப்பில் நிரந்தரமாக அவர்கள் வாழ்வார்கள். உலாயிகவும் ஷர்ருல் பரி, அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சாராரை பற்றி சொல்கிறார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அதற்கேற்ப வாழ்ந்தவர்களை பற்றி சொல்லும் போது ஜஸாஉஹும், அவர்களுக்கான கூலி, இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய இரட்சகனிடத்தில் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடுகின்ற தங்கி வாழுகின்ற சுவர்க்கங்களாக இருக்கும். காலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் மிகவும் நிரந்தரமாக வாழ்வார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார். ذلك لمن خشي ربه, இது தங்களுடைய இரட்சகனை பயந்தவர்களுக்குரியதாகும் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் பையினாவில் 8வது வசனத்தில் இன்னொரு சாராரை பற்றி, வேறொரு சாராரை பற்றி சொல்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த 2 கருத்துக்களும் அவனுடைய மனக்கண் முன் எந்த நேரமும் இருக்க வேண்டிய 2 கருத்து. அது உண்மையில் அது மனக்கண் முன் எந்த நேரமும் இருக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முஸ்லிமுக்கு குர்ஆனோடு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அவருடைய பொருளை அவன் புரிந்திருக்க வேண்டும். அவன் அதனை தொழுகையில் மட்டும் ஓதினாலும், தொழுகையில் மட்டும், வேறு அவன் குர்ஆனை உரட்டியே பார்க்காவிட்டாலும் கூட அவனுக்கு குர்ஆன் மட்டும் விளங்குமாக இருந்தால், பொருள் விளங்குமாக இருந்தால்
அவனுடைய மனக்கண்ணை விட்டு இந்த இரண்டு கருத்தும் ஒரு நாள் நீங்க மாட்டார். ஏனென்றால் நாங்கள் 5 நேரம் தொழுகின்ற போது 3 நேரங்கள் கண்டிப்பாக இமாம் சத்தம் விட்டு ஓதுவதை கேட்கும். மக்ரிப், இஷா, சுபஹ் என்ற 3 நேரங்களில் கேட்கும். அந்த 3 நேரங்களில் இமாம் ஓதுகின்ற சூறாக்கள் அல்லது ஆயத்துகள் கண்டிப்பாக இந்த கருத்துக்களை ஏதாவது ஒன்றை தரும். சொர்க்கத்தை பற்றி வரும், அல்லது நரகத்தை பற்றி வரும், அல்லது வாழ்க்கை ஒரு சோதனை என்று சொல்லும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழ மாட்டோம், தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டார். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் இந்த கருத்து வருவதனை மாலிகி யௌமித்தீ இந்த வசனத்தினூடாக நாங்கள் வருவோம். எனவே ஒரு முஸ்லிம் அல் குர்ஆனோடு தொடர்புபட்டு இருந்தால், தொடர்படுதல் என்றால் வெறும் ஊமை தொடர்பு அல்ல, கண்மூடித்தனமான தொடர்பு அல்ல, குர்ஆனுடைய வசனம் எதுவுமே விளங்காத ஒரு கண்மூடித்தனமான தொடர்பு அல்ல, குர்ஆனுடைய குறைந்தது ஜுஸு அம்மையை மட்டுமாவது புரிந்த அந்த தொடர்பு அவனுக்கு இருந்தால் சந்தேகம் இல்லாமல் அவனுக்கு வாழ்வு ஒரு சோதனை என்ற கருத்து, வாழ்வு என்பது மண்ணோடு மண்ணாகி போகின்ற ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்வு அல்ல, அது ஒரு நிரந்தரமான வாழ்வு என்ற இந்த இரண்டாவது கருத்தும் எப்போதும் அவருடைய மனக்கண் முன் இருந்து கொண்டே. நான் சொல்கிறேன், குர்ஆனோடு இந்த தொடர்பு மட்டும் இருந்தாலும், தொழுகை என்ற தொடர்பு மட்டும் இருந்தாலும், எந்த நாளும் குர்ஆனை 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஓதுவதில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படி ஓத வேண்டும், அப்படி ஓதுவதில்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட 5 நேர தொழுகை மட்டுமே ஒரு முஸ்லிமுக்கு குர்ஆன் விளங்குமாக இருந்தால் 5 நேர தொழுகை மட்டுமே இந்த கருத்தை தரும். எந்த நாளும் தரும், ஒவ்வொரு நாளும் 5 முறை இந்த கருத்தை ஒரு முஸ்லிம் மாலிகி யௌமித்தீ என்று சொல்லும் போது ஞாபகப்படுத்திக் கொள்வார். இன்னொரு சூறாவை ஓதினால் கண்டிப்பாக அதனை ஞாபகப்படுத்தும். இன்று நாங்கள் உதாரணமாக இன்று ஜும்மா தொழுதோம். ஜும்மா தொழுகையின் போதும் அந்த சூரா அவர் ஓதிய இமாம் ஓதிய சூறாவில் வருகின்ற சூரத்துல் ஜும்மா அல்லது சூரத்துல் முனாஃபிகூன் அந்த சூறாக்கள் வருகின்ற அந்த ஆயத்தில் இந்த கருத்தை சொன்னார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அது எங்களுக்கு என்னவென்று தெரியாது. அல்லது பெரும்பாலும் ஜும்மா தொழுகையின் போது 2 சூறாக்களை அதிகமாக ஓதுவார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூறாவை ஓதுவார். 2வது ரக்காத்திலே ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா என்ற சூறாவை 2 சூறாவும் மறுமை நாளை சொல்கின்ற 2 சூறா. மறுமை நாளுடைய சொர்க்கத்தையோ நரகத்தையோ இந்த நிரந்தரமான வாழ்வு பற்றியோ சோதனை பற்றியோ சொல்கின்ற 2 சூறாக்கள் தான் அந்த சூறா. எனவே கண்டிப்பாக ஒருவர் ஜும்மாவின் போது அந்த கருத்தை கண்டிப்பாக புரிந்துள்ளார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கான குத்பாவில் ஏறி நின்றால், குத்பாவுக்காக மிம்பரில் ஏறி நின்றால் அதிகமான சந்தர்ப்பங்களில் சூரா காஃபை மட்டும் ஓதிவிட்டு இறங்கி சென்றிருக்கிறார். வேறொன்றும் பேசவில்லை, ஒன்றுமே பேசாமல் சூரா காஃபை மட்டும் ஓதிவிட்டு இறங்கி சென்றிருக்கிறார். அதான் பேச்சு, அதான் குத்பா. சூரா காஃபை படித்தால் என்ன இருக்கிறது? இந்த கருத்து தான் இருக்கிறது. வாழ்வு ஒரு சோதனை, அது ஒரு நிரந்தரமான வாழ்வு என்ற இந்த 2 கருத்து தான் அந்த சூரா காஃபில் இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த கருத்து ஒரு முஸ்லிமுடைய மனக்கண் முன் எந்த நேரமும் வருகின்ற அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அமைத்தது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களை, இந்த வகையில் தான் இந்த பின்னணி இருந்தால், வாழ்வு பற்றி இந்த கருத்து இருந்தால், வாழ்வு வெறுமனே ஒரு குறிப்பிட்ட உலக லட்சியத்தை மட்டும் கொண்டு வாழ்வதல்ல. நான் ஒரு ஆட்சி தலைவனாக வர வேண்டும், நான் ஒரு டாக்டராக வர வேண்டும், நான் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும், நான் ஒரு பெரிய பணக்காரனாக மாற வேண்டும், இப்படி இந்த லட்சியங்கள் பிழை அல்ல. இப்படி ஒருவர் ஒரு இலக்கை வைத்து உலக வாழ்க்கையை வாழ்ந்தால் அது தவறல்ல. ஆனால் அதுதான் முடிவு. ஆனால் அது மட்டும்தான் ஒரு முஸ்லிமுடைய இலக்காக இருக்கக்கூடாது. அதில் மாத்திரம் கவனம் செலுத்தி அதில் மாத்திரம் மூழ்கி போவது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் சரியான ஒரு போக்கு அல்ல என்ற உண்மையைத்தான் இந்த 2 வகையான வாழ்வு பற்றி இந்த 2 வகையான கருத்து சொல்லும். வாழ்வு ஒரு சோதனை, வாழ்வு என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போவது அல்ல, மனிதன் மண்ணோடு மண்ணாய் போவது அல்ல, அது ஒரு நிரந்தரமான வாழ்வு என்ற இந்த 2 கருத்துக்களும் இதனைத்தான் சொல்லும். எனவே இந்த பின்னணியில் நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை அடிப்படையில் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும்? இப்ப நாங்கள் சொல்வது என்னவென்றால், அடிப்படையாக எப்படி
திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையைத்தான் இங்கே நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்த பின்னணியில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படையான திட்டமிடல் எவ்வாறு இருக்க வேண்டும்? மற்றதெல்லாம் இருக்கும் ஒரு மனிதத்திலே, கண்டிப்பாக நிறைய மனிதனிடத்திலே ஏதாவது ஒரு இலக்கு இருக்கு. உலகத்திலே வாழும் போதோ ஏதோ ஒரு இலக்கை வைத்து, ஒரு அட்வான்ஸ் லெவல் படிக்கிற மாணவன், ஒரு ஓ லெவல் படிக்கின்ற மாணவன், யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற ஒரு மாணவன் அல்லது இப்படியானவர்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கு உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இலக்காக, அதனை யாரும் பிழை என்று சொல்வதில்லை. இஸ்லாம் ஒரு நாள் அதனை பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த இலக்கோடு மட்டும் அவருடைய வாழ்வு சுருங்கி போனால், அதனை மட்டும் இலக்காக வைத்து வாழ்ந்தால் அந்த வாழ்வு பெரும் நஷ்டத்தில் போய் முடியக்கூடியதாக. அந்த நஷ்டத்தை அவனுடைய உயிர் தொண்டை குழிக்குள் வரும்போதுதான் சரியாக உணரும். பிரச்சனை என்னவென்றால் அப்போது உணர்வதில் எந்த பொருளும் கிடையாது. தொண்டை குழிக்கு ரூஹு வந்ததுக்கு பிறகு உணர்ந்து என்ன செய்யலாம்? உணர்ந்து என்ன செய்ய, உணராமல் தான் என்ன செய்யும். ஒன்றுமே திரும்பி எதுவும் திருத்த முடியாத ஒரு நிலையில் வைத்து என்னுடைய வாழ்க்கையே வீணாகிவிட்டது என்ற